Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகுனா பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பால் ஆகாஷ் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் காகமியோட அட்டென்ஷனை லைட்டா ஒரு செகண்ட் மாயசுமி பக்கம் இழுத்துட்டு அவன் இந்த பக்கம் பால் நெபியா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். உன்னால முடிஞ்சா நீ தள்ளி பாரு கியோஷி அப்படின்னு சொல்லிட்டு நெபியா அவனை அப்படியே நின்ன இடத்துல இருந்து தள்ளிக்கிட்டே வந்து கடைசியில ஷூட் பண்ணிடுறான். இப்போ பாயிண்ட் ராகுசான் 76 சரி 54 ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆகாஷ் வந்துட்டு மாயசுமியை ஒரு ஹார்ட்லெஸ்ஸா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை தவிர இதுக்கு வேற எந்த வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவனோட வேலை சும்மா கோர்ட்டுக்குள்ள நின்று காகமியோட கண்ணில் படுற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் அவன் பண்றதுக்கான காரணமும் அவனும் இவங்கள மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டிருக்கானே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவனும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு காசமாச்சு சொல்றான். அப்போ பால் டக்குனு குரோக்க கிட்ட வர அவன் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு கம்ப்ளீட்டா தூக்கி எறிஞ்சிடறான். அந்த பால கோகனை ஷூட் பண்ணிடுறான் டக்குன்னு. அப்ப காசமாச்சு சொல்றான் மறுபடியும் 20 பாயிண்ட் கேப் கொண்டாங்க, பட் ராகசானோட அட்டாக் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இந்த கேப் குறையவே செய்யாது அப்படின்ட்டு சொல்றான். அப்ப பால் வந்துட்டு கோட்டர் கிட்ட வருது. நேர இசுகி நான் அவங்கிட்ட ஒன்னு கேட்கலாமா அப்படின்ட்டு சொல்றான். மாயசுமியை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இசுகி கேட்கறான். உண்மையை சொல்ல போனா அவனை பத்தி நான் யோசிச்சதே இல்லையே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்க வின் பண்றதுக்காக அவனை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம், இதுல என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை நான் ஒன்னும் எந்த கம்ப்ளைண்ட் சொல்லல, பட் நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றேன். உனக்கெல்லாம் தெரிய போதுமானதான், பட் இப்ப நீ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னுமே கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டர் டக்குன்னு அவன் 4 விரல யூஸ் பண்ணி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரான். ஆனா அதுக்கு கூட இசுகி கரெக்டா ரியாக்ட் பண்ணி வந்துடுறான். கோட்டருக்கு ஒன்னும் புரியல, இவன் 4 தாங்கிட்டானா, நான் அவனை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நீ 5க்கு தகுதியான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 5 விரல பந்த பிடிக்கிறான். என்ன பவர்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இசுகிக்கே செம்ம ஷாக்கா இருக்குது அவனை பார்க்க. அப்ப அவன் 5 விரல யூஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி வந்துடுறான். இருந்தாலும் இசுகி அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நகண்டு வந்து ஈகிள் ஸ்பியர் போட வரான். இதை வச்சலாம் அவனை ரீச் பண்ண முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்றான். அதே மாதிரி ஹானமி அவன் வர்றதுக்குள்ள பால் எடுத்துறான். இவனோட ட்ரிப்ளிங் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு இருக்கான். நேரா கோட்டர் பால் கொண்டு வந்து ஷூட் பண்ணிடுறான். கோகனே வந்து நேரா இசுகியை கூப்பிடுறான். இசுகி வந்து சாரி அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா அப்படின்னு கோகனே சொல்றான். இல்ல நான் அதை மீன் பண்ணி சொல்லல, எனக்கு ரொம்பவே இப்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டருக்கு அகைன்ஸ்டா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இவனை நானே தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் ப்ராமிஸா இவனுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு இசுகி சொல்றான். கோட்டரும் ஆகாஷ் கிட்ட போயிட்டு பாலை என்கிட்டே கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓகே அதான் பிளானே, ஆனா நீ எதுவும் சில்லியான மிஸ்டேக் எல்லாம் பண்ணிராத அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். இப்பவும் பால் கோட்டர் கையில தான் வருது. அவன் இந்த வாட்டியும் ஒரு 5 போட்டுட்டு முன்னாடி வரான். பட் இந்த வாட்டி இசுகி பின்னாடியே போய் ஈகிள் ஸ்பியர் எல்லாம் போடல. அவன் எப்படி மூவ் பண்றான் அப்படின்றத நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் போய் ஈஸியாவே ஷூட் பண்ணிடுறான். குரோக்க வந்துட்டு நீ ஓகே இசுகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஓகே தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். அடுத்து பால் கோட்டர் கையில வருது. நீ என்னதான் ஹார்டா ட்ரை பண்ணாலும் உன்னால என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த வாட்டி அவன் ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு முன்னாடி வரான். ஆனா இந்த வாட்டி கோட்டருக்கு முன்னாடியே குரோக்கோ நின்னுகிட்டு இருக்கான். அவன் பால் ஸ்டீல் பண்ண வரான். உங்ககிட்ட இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டர் வந்துட்டு டக்குன்னு அதை டாஜ் பண்ணி வந்துடுறான். அப்ப பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட், இசுகி வந்துட்டு இவன் முன்னாடி போயிருவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சேதான் விட்டுருக்கான். இப்ப ஈகிள் ஸ்பியர் போறதுக்கு அவன் வந்துகிட்டு இருக்கான். பட் அந்நியார கோட்டர் கரெக்டா அந்த பால் எடுத்துறான். இது யூஸ் இல்ல, என்னால ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைக்கிறான். அப்ப ஹானமே அப்படியே பால் எடுத்து ஷூட் பண்ண வந்துடுறான். நீ உண்மையிலே அப்படி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறியாடா, நீ டேஞ்சரான ஜோனுக்குள்ள இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். அப்பதான் அவன் காகமியோட ரேஞ்சுக்குள்ள இருந்திருக்கான். அவன் ஈஸியா ஓடி வந்து இவனை தடுத்து விட்டுறான். அந்த பால குரோக்கோ வந்துட்டு கோகனை கிட்ட வாங்குறான். கோகனை அந்த பால கொண்டு வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். லெஃப்ட் சைடு பாடுறான், என்கிட்ட பாஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கேட்கிறேன். அவன் டக்குன்னு பார்க்காம கொடுத்துறான். டேய் இப்பலாம் உன் டீம் பிளேயர் கிட்ட நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்றான். நல்ல வேலை இசுகி நீ காப்பாத்துன, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோகனை ரொம்ப பயந்துறான். அந்த பால இசுகி வாங்கி அப்படியே ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரான். அந்நியார கோட்டர் வந்துட்டு கூடவே ஜம்ப் பண்றான். ஆனா இசுகி கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவன் பின்னாடி திரும்பி பார்க்காம ஈகிளை யூஸ் பண்ணி யார் வரா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துருவான். அப்படியே அவன் பாலத்துக்கு பின்னாடி காகமிட்ட பாஸ் பண்ண காகமி அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இவன் என்னடா ஈகிளைய டிஃபென்ஸ்லயும் அப்படி யூஸ் பண்றான், அஃபென்ஸ்லயும் இப்படி யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டருக்கே செம ஷாக்கா இருக்குது. உண்மையை சொல்ல போனா ஒரு பிளேயரா பாக்குறப்ப நீ என்ன விடவே பெஸ்ட் தான், இருந்தாலுமே அது என்னோட எபிலிட்டியை எந்த விதத்திலயும் பாதிக்கல, ஏன் அப்படின்னா நீ என்ன விட ஸ்மார்ட்டானவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு கோட்டருக்கு கடுப்பாயுது. அப்ப டக்குன்னு இசுகி ஓடி வந்து கோட்டர் பக்கத்துல நின்றுறான். எல்லா சைடு பிளேயர்ஸும் ஒருத்தர் பக்கத்துல போய் கரெக்டா நின்றுறாங்க. கோட்டர் என்கிட்ட பாஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நெபியா கேட்கறான். கோட்டர் ஒரு கடுப்போட என்னை ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கி கூட அப்படின்னு மாயாசுமி கிட்ட தூக்கி போடுறான். டேய் இவன் என்ன லூசாடா, என்கிட்ட யார் இருக்கான்னு சொல்லிட்டு மறந்துட்டானடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாசுமி சொல்றான். அந்நியார பார்த்தா குரோக்கோ உள்ள வந்து பால தட்டிடுறான். அந்த பால காகமி கொண்டு வந்து ஈஸியாவே ஷூட் பண்ணிடுறான். இப்ப ராகுசான் 80 சரி 64 சொல்லிட்டு இருக்குது. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லியோ கோட்டர் வயிற மாதிரி வர்றான். பட் கோட்டர்வே செம கடுப்புல இருக்கா. நான் எதுக்கு இப்படி பண்ணுனேன், நான் கோவப்பட்டதுனாலதான் என்கிட்ட இருந்து அவன் பால ஈஸியா வாங்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. நான் எதுக்கு கோவப்பட்டேன், அந்த இசுகி பையன் என்கிட்ட அந்த மாதிரி தூண்டினதுனாலதான், அவன் எதுக்கு என்னைய தூண்டி விட்டான், நான் அவனை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனாலதான். இது எல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு இப்ப கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுறான். அவன் அப்படியே ஆகாஷ் கிட்ட வந்துட்டு ஆகாஷ் என்னை மன்னிச்சிரு, என்னால இந்த ஃபைட்ல இப்போதைக்கு வின் பண்ண முடியாது, கொஞ்சம் எனக்கு டைம் கூட, நீங்களா கொஞ்ச நேரம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் நீ கொஞ்சம் காம் டவுன் ஆன மாதிரி தெரியுது, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் முன்னாடி போயிடுறான். நல்ல வேலை நீயாவே காம் டவுன் ஆயிட்டா, இல்ல அப்படின்னா அடுத்து உனக்கு என்ன ஆயிருக்குன்றதை நம்மளால யோசிச்சே பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்றேன். அப்ப ஆகாஷ் தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். காகமி தான் அவனுக்கு ஒன்னானு நின்னுகிட்டு இருக்கான். நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் அந்த கிரவுண்ட்ல இருக்கும்போதே தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். அப்பதான் காகமி சொல்றான், நான் ஜோனுக்குள்ள என்டர் ஆகிறப்பெல்லாம் நான் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ள ஆழமா முங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான். நான் எந்த அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ள டீப்பா முங்குறேனோ அந்த அளவுக்கு என்னோட ஸ்கில்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஜோன் இன்னுமே ஆழமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சிட்டு இருக்கான். அந்நேரம் காகமி லைட்டா அவனோட ஃபோக்கஸ் இழந்த டைம்ல ஆகாஷ் வந்துட்டு வெளிய இருந்தே பாயிண்ட் ஷூட் பண்ணிடுறான். அடுத்து மறுபடியும் சரி டீம் ஒரு பாயிண்ட் வாங்கிடுறாங்க. இருந்தாலும் சப்ஸ்டிட் பிளேயர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, என்னதான் நம்ம பாயிண்ட் வாங்கினாலும் கேப் குறையிற மாதிரியே இல்ல, நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நின்னு 3 பாயிண்டர் எடுத்துறதுக்கு ஒரு ஷூட்டர் இப்போதைக்கு உள்ள இல்ல. இசுகி அதே தான் நினைக்கிறான். நானு கோகனே அப்புறம் காகமி யாருமே 3 பாயிண்டர் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஷூட் பண்ணிக்க மாட்டோம். கியூஹாவோட அக்யூரசி லெவலுக்கு எல்லாம் எங்களுக்கு யாருக்குமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். கியோசியுமே வந்து
வந்துட்டு ஆகாசி மட்டும் அங்க பவர்ஃபுல் ஷூட்டர் கிடையாது, அதை தாண்டி அவங்க 3 பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சா நம்ம செத்தோம் அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா பால் வந்துட்டு லியோ கிட்ட வருது. அப்ப கோகனே வந்துட்டு அவனை டக்குன்னு பக்கத்துல வந்துடும். இதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்கா போயிருது, கொஞ்சம் பின்னாடி வந்துடுறான். அப்ப கோச்சுமே சொல்றாங்க கோகனே வந்துட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு விஷயத்துல லியோவுக்கு ஒரு மிஸ் மேட்ச் தான். கோகனே ஹை ஸ்கூல்ல தான் பாஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சான், பட் இருந்தாலும் அவன் ஒரு வெல் அத்லெட் தான். ஏன் அப்படின்னா மிடில் ஸ்கூல்லே டென்னிஸ் டீம்ல இருந்திருப்பான். அவன் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. கோகனேவும் நினைக்கிறான் இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ற லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆனா என்னால முடிஞ்சது என்னோட ஆப்போனன்ட்டோட ஒரு மூமெண்ட் டைமே நல்லா ஃபோக்கஸ்டா பாக்குறதா அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்ப லியோ வந்துட்டு நான் ஒரு நார்மலான 3 பாயிண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சேரியன் பசங்களை என்னால அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, நான் எர்த்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடிக்கிற மாதிரி போறான். அவன் பால தூக்கும் போதே கோகனே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறான். எப்படி இவனுக்கு நான் எர்த்து தான் வந்தேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, இதெல்லாம் சாத்தியமே இல்லையே, சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னா நான் இப்ப ஹெவன் யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பின்னாடி வரான். பட் கோகனே வந்துட்டு அதுக்குமே கரெக்டா ரியாக்ட் பண்ணி ஜம்ப் பண்ணிடுறான். வந்து அந்த பால் அப்படியே பேஸ்கெட் விட்டு வெளியே வருது, இருந்தாலும் நெபுயா அந்த பால் மறுபடியும் பேஸ்கெட் குள்ள அமைக்கிறான். சேரியன் பிளேயர்ஸ் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது போலயே, நான் இவனை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை, எர்த்ல இருந்து ஹெவனுக்கு இப்படி நான் ஸ்விட்ச் பண்றப்ப என் பக்கத்துல நெருங்குவான்ட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு லியோ யோசிக்கிறான். அடுத்து குரோக்கு ஒரு பால் மிஸ் டைரக்ஷன் பண்ணி கியோசி கிட்ட கொடுக்க, இந்த வாட்டி இந்த ஷாட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நெபுயா ஜம்ப் பண்றான். கியோசி வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல பால காகமிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோ காகமி ஷூட் பண்ணிடுறான். அப்ப கோச்மே நினைக்கிறாங்க இது நல்லதுக்கே இல்ல, குரோகோட பாஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நமக்கு 3 பாயிண்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவை பாக்குறாங்க. அடுத்து பால் வந்துட்டு மறுபடியும் லியோ கிட்ட இருக்குது, 1-on-1 கோகனே தான் நிக்கிறான். ஆடியன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவன் சேரியனோட சப்ஸ்டிட்யூட் பிளேயர் தானப்பா, இவனால எப்படி அந்த கிங்ஸை சமாளிக்க முடியும், கண்டிப்பா அவனெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா பேசவே தெரியல, இவங்க எல்லாம் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு நீ ப்ரூஃப் பண்ணு கோகனே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் உன்னால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லியோ ஜம்ப் பண்ணிடுறான். இது வந்துட்டு வாய்டு, அதனால கோகனேவால ஜம்ப் பண்ண முடியல, அவன் கீழே நின்னுகிட்டு இருக்கான். அந்நேரம் அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் ஆனனே அவங்க அம்மா கிட்ட தான் சொல்றான், என்னது இப்ப பாஸ்கெட் பால் டீம்ல, அப்ப ஒரு டென்னிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அதுல இருந்து குவிட் பண்ணிட்டேன், அது எனக்கான ஸ்போர்ட் இல்லமா அப்படின்ட்டு சொல்றான் கோகனே. ஏன்டா நீ ஏற்கனவே பேஸ்பால், ஃபுட்பால், ஸ்விம்மிங், இப்ப என்னன்னா டென்னிஸ் எல்லாத்தையும் இப்படி குவிட் பண்ணிட்டு வந்திருக்கிற, ஒரே விஷயத்துல எப்ப இருக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன் அது எனக்கு கரெக்டான விஷயமா இல்ல அப்படின்னு சொல்றேன். இங்க பாரு இந்த ரைட்டான ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல வரது எனக்கு புரியல, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும், ஃபன் இருக்காதுதான், அது எல்லாத்து கூடயுமே நீ கூடவே சேர்ந்து இல்ல அப்படின்னா நீ அதை ரியலைஸ் பண்ணவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கோகனே நினைச்சு பார்த்துட்டு என்னோட அம்மா நீ கடைசியா என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, பட் நான் பாஸ்கெட் பால் ஆடுறப்ப ரொம்பவே ஃபன்னா ஃபீல் பண்ணேன், ஸ்டார்டிங்ல எனக்கு போரிங்கா தான் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ஃபன்னா தான் இருந்தது, அதுக்கப்புறமா நிறையவே விஷயங்கள் நடந்தது, என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகனே இந்த வாட்டி ஜம்ப் பண்ணிடுறான். பட் கொஞ்சம் கோகனே டிலேவா ஜம்ப் பண்ணனால லியோ எப்படியோ ஷூட் பண்ணிடுறான். பட் லியோக்கு செம்ம ஷாக்கா இருக்குது, நான் வாயில இருக்கிறப்ப இவனால ஜம்ப் பண்ண முடிஞ்சதா அப்படின்ட்டு. அந்த பால் அப்படியே ரொம்ப நேரம் பாஸ்கெட் குள்ள சுத்திக்கிட்டு கரெக்டா பாஸ்கெட் குள்ள விழுந்துருது. என்னோட ஒரே சான்ஸே நான் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த வாய்டுல அப்படின்னு சொல்லிட்டு கோகனே நினைச்சிட்டு இருக்கப்ப கோச் சொல்றாங்க அடுத்த வாட்டி இவனால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இந்த ஷாட்டப்பே லியோ வந்துட்டு 2 விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். அவன் வாய்டுல இருக்கும்போது எப்படியோ கோகனே மூவ் பண்றதை அவன் நோட் பண்ணிட்டான். செகண்ட் விஷயம் வந்துட்டு அவனால என்னதான் பிரெடிக்ட் பண்ணாலும் அந்த பாலை ரீச் பண்ண முடியல. சோ என்னதான் அடுத்து கோகனே பாலை பிரெடிக்ட் பண்ணாலும் இவன் அமைதியா காமா யோசிச்சு அந்த பாலை பொறுமையா ஷூட் பண்ணிடுவான். இப்ப லியோவை கோகனே சர்ப்ரைஸ் பண்ணதான் அவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாங்க. இல்ல இது ஒன்னும் லாஸ்ட் கிடையாது, நான் கோகனேக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், இப்ப அவனோட 3 பாயிண்டர் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா இந்த வாட்டி உள்ள இறங்க ரெடி ஆகுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹியூகா இன்னும் ஒரு ஃபவுல் வாங்கினா கூட கேம் விட்டு கம்ப்ளீட்டாவே வெளியே தான். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவன் எப்படியாவது லியோவை ஸ்டாப் பண்ணுவானா இல்லையன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.